சார், மதுரையில பிரியா டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஆடியோ விளம்பரம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், படிச்சு காட்டவா சார்? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைலாக். ஓகே, படிச்சு காட்டுங்க. என்னங்க, பிரியா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி தள்ளுபடி 50% அறிவிச்சிருக்காங்க. என்ன எப்ப பார்த்தாலும் என்னங்க நொண்ணுங்க என்னங்க நொண்ணுங்க. வேற ஒரு ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது வேற ஏதாவது வார்த்தை போடுப்பா. ஓகே சார். ஆ மச்சான், பிரியா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி தள்ளுபடி 50% அறிவிச்சிருக்காங்க. மச்சானா? பாருங்க மேடம், பிரியா டெக்ஸ்டைல்ஸ் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடை. மச்சான்றது வந்து கிராமத்து பாஷைங்க. அங்கதான் கிராமத்து பெண்கள்லாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இங்க வந்து பொருத்தமா இருக்காது. வேற ஏதாவது வேற ஒரு நல்ல வார்த்தையா போடுங்க. மாமா, பிரியா டெக்ஸ்டைல்ஸ்ல 50% ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க. என்ன பார்த்தா நான் மாமா மாதிரியா இருக்கு? ஏன்பா நீ வேற வேற ஏதாவது நல்ல வார்த்தையா போடுப்பா. ஆலம்பனா, பிரியா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி தள்ளுபடி 50% அறிவிச்சிருக்காங்க. ஆலம்பனாவா? அது என்னது ஆலம்பனா? யூடியூப்ல ஒரு சரித்திர நாடகம் பார்த்தேன். அதுல ராணி ராஜாவை பார்த்து ஆலம்பனான்னு தான் கூப்பிட்டாங்க. நம்ம என்ன தெருக்குத்தா போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆலம்பனா கோலம்பனான்னு. ஆலம்பனாலாம் வேணாம், வேற ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையா போடுங்க. பிராணநாதா, பிரியா டெக்ஸ்டைல்ஸ். யூடியூப பார்த்து பார்த்து நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? அதே மாதிரி கூப்பிடுங்க. டே குமாரே, லூத்து பயலே, எங்கடா இருக்க? வேணா, நீ எப்போதும் போலயே என்னங்க என்ன கூப்பிடுங்க.